சொல்லுங்க. நீங்க நினைக்கிறப்பல இல்ல. பேரண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குறது எதுக்காக சார்? ஸ்கூலுக்குள்ள 4 ஸ்விம்மிங் பூல் கட்டணும், ஸ்கூலுக்கு பசங்க வரதுக்கு ஏசி பஸ் எல்லாம் வாங்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா எப்படி சார்? யாரு? நானா? புரிஞ்சுக்காம கலெக்டர் மாவனும் டாக்டர் மாவனும் படிக்கிற பள்ளிக்கூடத்துல ரிச்சாக்கார மாவனும் மூட்டை தூக்குற மாவனும் படிக்கணும்னு நினைக்கிறான் பாத்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். 5 10 வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல 50,000 1 லட்சம் போனா சொந்த தொழில அடகு வச்சுட்டு நடு ரோட்ல போயிடுவாங்கன்னு சொல்ல வந்த பாத்தியா? அது உனக்கு புரிஞ்சுக்காத மாதிரி தான் தெரியும். பச்சரிசியில் ஆணு எழுதுறதுக்கு எதுக்கு 50,000 சொல்லு. அப்ப பணம் இல்லாம இவ்வளவு பெரிய ஸ்கூலை நாங்க எப்படி நடத்துறது? நடத்தலாம். 2 நகை கடை, 4 தியேட்டர், 1 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஏரியாவுக்கு 3 வீடுன்னு சம்பாதிச்சிட்டீங்கல்ல, அது போதும். இருக்கிற பணத்தை ஏழை பாளையங்களை படிக்க வைங்க. படிப்புக்கு காசு வேணும்னா நான் தரேன். ஆனா அந்த படிப்பே காசால தான்னா நான் தரவே மாட்டேன். இப்போ படிப்பெல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. உங்க மனசுல எஜுகேஷனை பத்தி என்ன நினைப்பு? நினைப்பு ரெட்ங்கிற நினைப்பு. R for revolution, E for education, D for developmentங்கிற நினைப்பு. இந்த 3 இங்கிலீஷ் தான் தெரியுங்கிற நினைப்பு. எல்லாருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறதுக்கா ஊசி மணந்த தவ இருக்கிறாளே சரஸ்வதி, அது வீணாயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. தமிழ்நாடு கல்வியில பீகார் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்பு. கேரளாவை ஆகணுங்கிற நினைப்பு. ஏழையும் எழுத்தையும் பிரிச்சிடக்கூடாதுங்கிற நினைப்பு. பிச்சை எடுத்தாவது படிக்கணுங்கிறது வள்ளுவனோட நினைப்பு. ஆனா படிக்க வரவங்கெல்லாம் பிச்சை எடுக்கணுங்கிறது உங்களோட நினைப்பு. காகிதம் செய்ய கூழ் வேணும்னா என் ரத்தத்தையே கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. புத்தகம் செய்ய நூல் வேணும்னா என் அரும்பியை கொடுக்கணுங்கிறது என்னோட நினைப்பு. இந்த நினைப்பு தாண்டா இந்த ரெட்டோட பொழப்பே. அப்ப முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் முடிக்க சொல்றேன். அப்படி செய்யாட்டி ரெட்டி இவனுகிட்ட சேனல் 2ல பேசு, சீட்டு கேளு. இல்லாட்டி இவன் பாடி சிஸ்டத்துல ஒரு பீஸ கேளு. ஜெயில் செங்கல்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நீ பேசுறத பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்து செங்கல்லாம் எடுத்து உன சமாதி கட்டணும்னு நான் நினைக்கிறேன். என்ன ரவுடித்தனம் பண்றீங்களா? 4 வார்த்தை சொல்லி கொடுக்கிறவன் காலை கழுவி விடணும்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா சொல்ற? பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாருங்கிறனால பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், இந்த ஏழைங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறதுக்கு நீ யாரு? 100 கோடி பேர்ல ஒரு ஆள், 6 கோடி பேர்ல மொத்த ஆள். ரெட் எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுப்பான். இது பார், இது சுந்தர டைம் தான். உங்களுக்கு முடிவெடுக்கிற டைம். நீங்க சொல்றபடியே செய்யறேன்.
அடிச்சிட்டாங்களா பின்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற அதான் நகைக்கடையிலயும் துணி கடையிலயும் பிசினஸ் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப டல்லா இருக்கு. போய் போய் சொல்லாத. வெள்ளக்காரன் காலத்துல that is before 1947 जरा मेहरबानी करके टाउन हॉल रोड में एक छोटा सा दुकान डालने के लिए जगह दे दो साहब. राजस्थान से सारे ऊंट बेच के आया हूं मैं साहब, प्लीज प्लीज. எப்படியாவது டவுன் ஹால் ரோட்ல ஒரு கடை வைக்க ஒரு சின்ன இடம் கொடுத்துருங்க சார். ராஜஸ்தான்ல இருந்து ஒட்டகத்தை எல்லாம் வித்துட்டு வந்துட்டேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். கால நக்குனிடா நீ. கர்ச்சி கடை வைக்க 2 அடி இடம் எவ்வளவு கொடுத்தானா உனக்கு? நான் செஞ்சேன். இல்ல 2 தான். 2 தான். இனிமே சீனிக்கு மாமூல் கொடுக்காதன்னு 2 தான் சொல்லிச்சு. சொல்லு. அவன் சொன்னா நீ செய்ற. அவன் சொன்னா நீ செய்ற. 2 வேணும், சீனி வேண்டாம். சீனி வேண்டாம். சீனி வேண்டாம். விட்டுருங்க. 2 கிட்ட பேசின போன் போடுறா. போடுறா போன பார்க்கணும்னு சொல்லு.